தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் உள்ள சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் சார்பாக மாநில அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கு நாளை தமிழக ஆளுநர் தலைமையில் நடைபெறுகிறது. இந்நிலையில் தமிழக ஆளுநர் வருகையை ஒட்டி மாவட்ட உதவி கண்காணிப்பாளர் மதுகுமாரி தலைமையில் பாதுகாப்பு பணிகள் பற்றி முன்னேற்பாடு பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நகராட்சி மேல்நிலைப் பள்ளிக்கு JSW அறக்கட்டளை CSR கல்வி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அறிவியல் ஆய்வுக் கூட்டத்தை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் பள்ளி மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், நகர்மன்ற உறுப்பினர்கள், JSW அறக்கட்டளை நிர்வாகிகள், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் உடன் இருந்தனர். பசுமை தமிழகம் திட்டம் மூலம் தமிழகத்தில் 10 கோடி மரங்களை நட இலக்கு வைத்துள்ளோம் என்று தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான அமைச்சர் மெய்யநாதன் ராணிப்பேட்டையில் பேட்டியளித்துள்ளார். மேலும் கடந்த 1995ஆம் ஆண்டு மூடப்பட்ட குரோமியம் வேதி நிறுவனத்தை பாதுகாப்பாக அகற்ற நேரடியாக ஆய்வு செய்து குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் குரோமியோ கழிவுகள் வெளியேறாத வகையில் தடுப்பதற்காக ரூபாய் 15 கோடியில் முதற்கட்டமாக ஒரு திட்டத்தை செயல்படுத்த உள்ளோம் என்று தெரிவித்தார். தொடங்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பினை தந்து மாண்பது தமிழக கைத்தறி மற்றும் நுண்ணுயிர்கள் துறை அமைச்சர் ராணிப்பேட்டை திறந்து வைத்திருக்கிறார். இதிலே மருத்துவமனையுடைய இயக்குனர் டாக்டர் விக்ரம் மேத்யூஸ் அவர்கள், நமது ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள் மற்றும் டாக்டர் தீபக் செல்வராஜ் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்ட இந்த விழாவில் கலந்து கொண்டு இதனை திறந்து வைப்பது மகிழ்ச்சி அடைகிறது. தேனி அருகே நடைபெற்ற கொலை முயற்சி வழக்கில் 3 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த 3 பேர் இன்று உசிலம்பட்டி மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். பொம்மை கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த தமிழ்செல்வன் என்பவரை கடந்த 2019ஆம் ஆண்டு ஆயில் மில் அருகே வைத்து மர்ம கும்பல் அரிவாள் மற்றும் கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தேனி அள்ளிநகரம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த 3 ஆண்டுகளாக குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்நிலையில் கொலை முயற்சி வழக்கு தொடர்பாக அதே ஊரை சேர்ந்த பிரபாகரன், குமரேசன், பாஸ்கரன் என்ற 3 சந்தேகத்தின் பேரில் தங்களையும் போலீசார் தேடி வருவதாகவும் தங்களுக்கும் இந்த கொலை முயற்சிக்கும் சம்பந்தம் இல்லை என கூறி இன்று மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி மகாராஜன் முன்பு ஆஜராகினர். இந்த வழக்கை விசாரித்த உசிலம்பட்டி மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி மகாராஜன் ஆஜரான 3 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டம் அடுத்த லவ்டேல் பகுதியில் கட்டுமான பணியின் போது பாரம் தாங்காமல் தடுப்புச் சுவர் ஆனது இடிந்து விபத்து ஏற்பட்டது. இதில் கட்டுமான பணியில் ஈடுபட்ட 15க்கும் மேற்பட்டவர்கள் மண்ணில் புதைந்த நிலையில் 10 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 6 நபர்கள் இறந்துள்ளதாகவும் 5 நபர்கள் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அச்சம் நிலவி வருகிறது. ஸ்பெயின் பயணம் மூலம் உயர்தர அளவிலான வேலைவாய்ப்புகள் தமிழகம் முழுவதும் வர வாய்ப்புள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா சென்னையில் பேட்டியளித்துள்ளார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தான ஒப்பந்தங்களில் 70% மேல் நடைமுறைக்கு வர வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அப்ஸ்கில் செய்யப்படும் அந்த இளைஞர்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல அறிவிப்பு சார். ஏற்கனவே முதலீட்டாளர்களை தமிழக நடத்தியிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏன் தமிழ் முதல்வருக்கு வெளிநாடு பலாயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் வரும். தமிழ்நாடு முழுக்க வரும். குறிப்பாக நல்ல உயர்தர வேலைவாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ 6,64,000 கோடியோட நிறுத்திடலாமா? தொடர்ந்து வருதில்ல, வந்துக்கிட்டே இருக்கணும், இன்னும் வரும். அதை தாண்டி கொண்டு வந்த சேர்த்த நிறுவனங்கள் எல்லாம் இதற்கு முன்னால் நடத்தப்பட்ட மாநாடுகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். கையெழுத்தப்பட்ட MOU எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எத்தனை கன்வெர்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ பாருங்கள், முதலமைச்சர் போயிட்டு வந்து இப்போ நம்ம ஜப்பான் போயிட்டு வந்தோம். ஒரே மாதம் 2 மாதத்துக்குள்ளே ஜாப்பனீஸ் நிறுவனம் இங்கே உடனடியாக ஆம்ரான் நிறுவனம் துவங்கிடுச்சு. மணியை கிரவுண்ட் பிரேக்கிங் முடிஞ்சிருச்சு.
தமிழ்நாட்டில் உள்ள வணிக நிறுவனங்களின் பெயர்களை தமிழில் இடம்பெற செய்வதற்கான 2வது ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் மு.பி. சுவாமிநாதன், கணேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா உள்ளிட்ட வணிகர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மு.பி. சுவாமிநாதன், ஏப்ரல் இறுதிக்குள் தமிழகத்தில் உள்ள அனைத்து கடைகளின் பெயர்களும் தமிழில் இடம்பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அது குறித்து நம்ம ஏற்கனவே நம்முடைய வணிக சங்கத்துடைய பிரதிநிதி அவர் சொன்னது போல் பெயர் பழைய தயாரிப்பு இடத்துல கூட நாங்கள் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். அது குறித்து தக்க ஆலோசனை வழங்குவதற்கும் தமிழ் வளர்ச்சித்துறை தயாராக இருக்கிறோம். அந்த கணக்கெடுப்புக்கு நாங்கள் செல்லவில்லை. நிச்சயமாக படிப்படியாக அவர்களே ஒரு ஆர்வம் ஏற்பட்டு தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்றுதல் ஏற்பட்டு தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறோம் என்கின்ற ஒரு உணர்வோடு அதை தமிழர்கள் என்ற முறையிலும் மற்ற வேறு வகையில் வடநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களே இன்றைக்கு வணிக சங்கங்களின் சார்பாக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். படிப்படியாக சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து வழங்குவது தொடர்பான வலைதளத்தை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான் சென்னையில் தலைமை செயலகத்தில் தொடங்கி வைத்தார். நிகழ்வின் போது துறையின் செயலாளர் ரீட்டா ஹரிஷ் தக்கர் மற்றும் மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், முதல்வரின் வழிகாட்டுதலின்படி அதற்கான இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் நடத்துவது எளிமையாக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். சேலம் நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தெரிவித்த அவர், யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க இந்திய கடற்படை உள்ளது. ஊர்காவல் படை, காவல் படை போல மீனவர்களை பாதுகாக்க நெய்தல் படை அவசியம். நான் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் நெய்தல் படை அமைப்பேன் என்று கூறினார். இப்ப எங்க அண்ணன் மக துவாரகா வருது அப்படின்னு சொல்றாங்க. சொன்னது யார்? இங்க இருக்கிற தலைவர்கள் உலகம் வரும். எங்க அண்ணன் மக வரும்போது இந்தியாவின் தயவோடு தான் துவாரகா வருகிறார்னு சொன்னதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்கல்ல. எங்க அண்ணன் மகளை தயவோடு கொண்டு வருவேன், என்னையே தயவு இல்லாம விலகி கொண்டுறேன். என்ன ஓ பிரச்சனை? LTTயும் மறுகட்டமைப்பு பேசிடணும். எங்க அண்ணன் மக வர்றதை விட ஒரு கட்டமைப்பு இருக்கு, அதெல்லாம் உனக்கு தெரியாதா? சீலன் ஒருத்தரோட தொடர்பு இருக்கா? யார் சீலன்? ஜெர்மன்ல இருக்கான்னு தெரிஞ்சிருக்குல்ல. நீ அவர் போய் தூக்கிட்டு வந்து விசாரி. NIA அனுப்பிய சம்மன் அடிப்படையில் சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள NIA அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியான சாட்டி துரைமுருகன், தென்காசியை சேர்ந்த இசை மதிவாணன் மற்றும் கோவையை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி முருகன் ஆகிய 3 பேர் விசாரணைக்காக ஆஜராகினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் சங்கர், NIA விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று கேட்கக்கூடிய ஆவணங்களை வழங்குவோம் என்று தெரிவித்தார். அதே வேளையில் தேர்தல் நேரத்தில் கட்சியின் செயல்பாட்டை முடக்கும் நோக்கத்தோடு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இல்ல, அதுதான் அவங்க அதாவது சம்மன்ல அந்த ஒரு வழக்க மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக உங்களிடம் விசாரிக்க வேண்டிய உள்ளது அப்படின்றத மட்டும் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதுல என்ன அதாவது மெட்டீரியல் இருக்கு, இல்ல இது சம்பந்தமா இந்த விஷயங்களை கேட்க அந்த மாதிரிலாம் எதுவும் சம்மன்ல பொதுவா சொல்ல முடியாது. ஆனா இந்த வழக்கு சம்பந்தமா உங்களை விசாரிக்கணுன்றதை மட்டும் தான் கூட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்டது போல ஒரு சாட்சியா விசாரிக்கணும்னா ஏன் உங்களை சம்மன் அனுப்பி விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு தாராளமா சம்மன் இல்ல அது அவங்களுடைய சட்டப்படியான அவங்களுக்கு உள்ள உரிமை, சோதனை நடத்தலாம். ஆனால் அவர்கள் இன்று கொடுக்கப்பட்ட சம்மன் என்னன்னா சாட்சிகளை விசாரிக்கக்கூடிய 160 தான் கொடுத்திருக்காங்க. ஆகவே எங்களுடைய அனுமானம், நோக்கம் இந்த வழக்கிலுடைய சாட்சியாகத்தான் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். ஆகவே அதாவது சாட்சியோ இல்ல மத்த என்ன உள்நோக்கமோ எங்களுக்கு எதுவும் தெரியாது. விசாரணைக்கு வரணும், ஒத்துழைக்கணும் அப்படின்ற அவங்களுடைய கோரிக்கை. அதை ஏற்று சட்டப்படி அதுக்காக விசாரணை எதிர்கொள்ற எல்லா விதமான நடவடிக்கைகளும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அடிப்படையில் நாங்கள் இந்த விசாரணைக்கு ஆஜராயிருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.